எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர் பார்க்கில் போய் சாயங்காலம் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு குட்டி பொண்ணு அங்கே வருது. அந்த குட்டி பொண்ணு வரும் பொழுது வரீங்களா என் கூட விளையாட அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. விளையாட வாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி, இவர் சின்ன பிள்ளை கூப்பிடுதேன்னு இவரும் விளையாட போகிறாரு. 2 பேரும் விளையாண்டு முடிச்சுட்டு லியோ டால்ஸ்டாய் சொல்கிறார், ஏன்னா இவர் பெரிய எழுத்தாளர் இல்லையா, அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் அம்மாட்ட சொல்லு, நான் லியோ டால்ஸ்டாய் அவர் கூட விளையாண்டேன்னு சொல்லு அப்படின்னே இந்த குட்டி பொண்ணுன்னு சொல்லுது. நீங்கள் போய் உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், நான் இது மாதிரி இந்த குழந்தையோட விளையாண்டேன்னு போய் அந்த பொண்ணோட பேரை சொல்லுது. அப்போ தான் ஒரு நிமிஷம் டால்ஸ்டாய்க்கு ஒரு பிரேக் போட்ட மாதிரி இருக்குது. இவர் நினச்சிக்கிட்டாரு தான் பெரிய ஆள், அதை போய் சொன்னால் அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுவாங்க, சந்தோஷம். அது உண்மை தான், ஆனால் இந்த குழந்தைக்கு தெரியாது. அதுபோல் நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளாம் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் நம்மளை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய காவல் அதிகாரி கூட அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய அனுபவத்தை. பெரிய அதிகாரி, இவருக்கு மார்க்கெட்டு காய்கறி வாங்க போனால் அந்த கடைக்காரன் சின்ன பையன் மிரட்டுவானா, என்ன சார் காய் வாங்குறீங்க, இது என்ன அப்படி வாங்குங்க, அது அப்படி வாங்குங்க, இது இந்த மாதிரி இருக்கணும், அது அந்த மாதிரி இருக்கணும், முதல்ல காய் எடுங்க, இதை வாங்குங்க, அதை வாங்குங்கன்னு. அப்போ அவர் என்ன நினைப்பாராம், தான் எவ்வளோ பெரிய அதிகாரி, ஆனால் அங்கே தான் தெரியும், இவனுக்கு தெரியாது, இவன் நம்மளை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஔவையார் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, வான்குருவின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய் அறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஔவையார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, துக்குனாங்குருவி கூடு அது கட்டும், நம்மளால் கட்ட முடியுமா? முடியாது. அதில் போட்டு அரக்கு போட்டு அந்த கூடு கட்டுறதுல அரக்கு போட்டு ஒட்ட வைக்கிங்க, அது நம்மளால் முடியுமா? முடியாது. தேன் சேர்க்குது, தேனீக்கள், அது நம்மளால் முடியாது. அதாவது அந்த அந்த சிலந்தி வலை கட்டுது, அது நம்மளால் கட்ட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. நான் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம அப்படி சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அதனால் அவங்கள விட நான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரவே கூடாது. அப்படி நம்ம ஒருவேளை அவங்கள விட நம்ம பெரிய ஆளுன்னு நினச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. லியோ டால்ஸ்டாய் ஒரு நிமிஷம் பிரேக் ஆனார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். அந்த குழந்தை ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் அடித்து உடச்சிருச்சு. அதுபோல் நான் பெரிய ஆளுன்னு நினைக்காம நம்ம எல்லாரும் சமம், நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு நினச்சோம்னா நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம், நம்மளோட சேர்ந்த எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நீங்களும் நானும் வாழ்க்கையில் முன்னேற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.